பாருங்க, இந்த மாதிரி தான் ஆணோட விந்தணுவும் பெண்ணோட கருமுட்டையும் ஒன்னா இணைஞ்சு ஒரு பால் மாதிரியான ஃபார்முக்கு வந்துடும். இது ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமா டியூப்ல இருந்து நகர்ந்து வர ஆரம்பிச்சு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் கருவா தங்கி அது ஒரு குழந்தையா மாற ஆரம்பிக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் யுட்ரஸோட லைனிங்கான எண்டோமெட்ரியத்துல போய் பதிய ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரியா பேசுறேன். ஒரு வியூவர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, டாக்டர் பிரெக்னன்சி சிம்டம் எப்போ ஸ்டார்ட் ஆனா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம், அதாவது 1 வீக் முன்னாடி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு வியூவர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், உண்மையில் என்னென்ன பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கணும்னு டீட்டெயில்டா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா பிரெக்னன்சி சிம்டம் எப்போ ஏற்படும், என்னென்ன பிரெக்னன்சி சிம்டம் ஏற்படும், எத்தனை நாள்ல ஏற்படும்னு மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்க்க போறோம். அதை உங்களுக்கு அனிமேஷனாகவும் காட்ட போறேன். முக்கியமா வீடியோட எண்ட்ல பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸையும் பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு 2 முக்கியமான டிப்ஸும் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு இப்போ ஓவுலேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது கருமுட்டை வெடிச்சு வெளியே வந்து ஸ்பெர்முக்காக எக் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஓவுலேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஓவுலேஷன் சமயத்துல நீங்க உடலுறவுல இருக்கீங்கன்னா ஆணோட விந்தணு வந்து இந்த மாதிரி கருமுட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்கை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும். எந்த ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கோ அந்த ஸ்பெர்ம் தான் கடைசியில எக்கை போய் ரீச் பண்ணி எக்கும் ஸ்பெர்மும் ஒன்னா இணைஞ்சு இந்த மாதிரி பால் மாதிரியான வடிவத்துக்கு வந்துடும். ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவங்களோட பீரியட்ஸ் அண்ட் ஓவுலேஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஆணோட ஸ்பெர்ம் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கணும், நல்ல குவான்டிட்டியும் இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி அந்த ஸ்பெர்மால நீந்தி போய் எக்கு போய் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் எக்குக்குள்ள போய் சில ப்ராசஸ்லாம் நடந்து இந்த மாதிரி ஃபார்முக்கும் வர முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாமே டியூப்ல தான் நடக்கும். அதாவது ஃபலோப்பியன் டியூப்னு யுட்ரஸோட ஒரு பார்ட் இருக்கும், அதுல தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதாவது எக்கும் ஸ்பெர்மும் ஒன்னா இணைஞ்சு ஒரு பால் முறையான ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறமா செல் டிவிஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துலதான் கூட பிறக்க போற குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கூட நிர்ணயிச்சிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்துடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபலோப்பியன் டியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து யுட்ரஸோட எண்டோமெட்ரியத்துக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருந்து இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஆனா இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து டியூப்ல இருந்து நகர்ந்து வந்து யுட்ரஸோட எண்டோமெட்ரியத்துல வந்து பதிய ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரெக்னன்சி சிம்டம்ஸும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டமா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ ஒரு சிலருக்கு அப்டாமினல் பெயின் இல்லாட்டினா கிராம்ஸ் வந்து ஏற்படலாம். இது எப்படி இருக்குன்னா, அந்த அடிவயிறு வலி வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கும். பீரியட் பெயின் மாதிரி அதிகமா இருக்காது. இல்லாட்டினா இன்னும் பாத்தீங்கன்னா லைட்டா குத்துற மாதிரி இருக்கும், இல்ல பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா தான் இருக்கும், அதிகப்படியான வலி இருக்காது. இது எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சிலரால உணர முடியும். ஆனா மருத்துவ ரீதியா இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்கும். ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து நல்லா பதிய ஆரம்பிக்கிறப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அது வந்து யுட்ரஸோட எண்டோமெட்ரியத்துல போய் நல்லா உட்கார்ந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லைட்டா ஸ்பாட்டிங் இல்ல ப்ளீடிங் ஏற்படும். இதைத்தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்ல இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பேடு வைக்கிற அளவுக்கு இந்த ப்ளீடிங் ஏற்படவே ஏற்படாது. ஜஸ்ட் பேண்டீஸ்ல பாத்தீங்கன்னா 1 or 2 ஸ்பாட்ஸ் மாதிரி லைட்டா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா வர மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பேடு வைக்கிறப்போ அது பேட்ல நனையவே நனையாது. ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஸ்பூன் அளவு வந்துச்சோ அதோட நின்று போயிடும். இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்ல இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங். இந்த சிம்டம்ஸ் வந்து எத்தனை நாள்ல ஏற்படும் அப்படின்னா, நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருந்ததுல இருந்து 6 to 12 நாட்கள்ல இந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெண்கள் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த சிம்டம் தெரிஞ்சதுமே, அதாவது லைட்டா அடிவயிறு வலி வந்ததோ இல்லாட்டினா லைட்டா ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வந்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க வந்து உடனே யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரெக்னென்ட்டாவே இருந்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு இந்த சமயத்துல நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இந்த சமயத்துல தயவு செய்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹச்சிஜிங்கிற ஒரு பிரெக்னன்சி ஹார்மோன் வந்து யூரின்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் காட்டும். இப்போ இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இனிமே தான் வந்து அந்த ஹச்சிஜி ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு யூரின்ல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வெளியே வரும். நீங்க அப்போ டெஸ்ட் பண்றப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டும். ஸோ நீங்க இப்போ பிரெக்னென்ட்டாவே இருந்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல நெகட்டிவ் காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க உடம்புல ப்ரொஜெஸ்டரான்ங்கிற ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகமாகும் போது உங்க உடம்புல ஒரு சில எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். லைக் வயிறு வந்து ப்ளோட்டிங்கா ஒரு மாதிரி உப்புன மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், இல்ல வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கிற மாதிரி கூட சில பேத்துக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம பாடி டயர்ட்னஸ் உண்டு பண்ணும். ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி கூட சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ மெயினா இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகமாகும் போது பாடி டயர்ட்னஸ் அண்ட் பாடி பெயின் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்களுக்கு ஹச்சிஜி ஹார்மோனும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஹச்சிஜி ஹார்மோன்ஸ் ரெண்டுமே வந்து அதிகமாகும் போது பாடி பெயின், பாடி டயர்ட்னஸ், அதுக்கப்புறமா காலையில எந்திரிக்கிறப்போ தலைவலி ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். காமனா பேஷண்ட் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால பெட்டை விட்டு காலையில எந்திரிக்கவே முடியல டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால இந்த ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஹச்சிஜி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனாலதான். இப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. பிரெக்னன்சி ஹார்மோன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்துல உங்க கர்ப்பப்பையில வளரக்கூடிய அந்த கரு பாத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னும் ஹார்ட் பீட் வந்திருக்காது, இதய துடிப்பு இன்னும் வர ஆரம்பிச்சிருக்காது. பட் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சுரக்கிறனால அந்த யுட்ரோஸோட லைனிங் எல்லாமே இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த யுட்ரோஸோட லைனிங் வந்து நல்லா திக்கானாதான் நல்லா அந்த கருவுல வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து தகுந்த சூழ்நிலையை உருவாக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், சத்துக்களும் கிடைக்கும். இப்போ இந்த சமயத்துலதான் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. ஜென்ரலா பீரியட்ஸ்னா என்னன்னா அந்த யுட்ரோஸோட லைனிங் தான் வந்து பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இல்லாதப்போ அது பீரியடா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த யுட்ரஸ் லைனிங் வந்து வெளியே பீரியடா வராது. அது அப்படியே இன்னும் நிறைய வளர ஆரம்பிச்சு கருக்கு தகுந்த சூழ்நிலையை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 4th சிம்டம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இப்பதான் மிஸ் ஆகும். அதாவது கரெக்டா இந்த டேட் வரப்போ நீங்க பீரியட்ஸ் வருமா வராதான்னு எதிர்பார்த்து இருக்கிறப்போ பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். இப்போ ஃபைனலா கரு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிரெக்னன்சி ஹார்மோன்ஸும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல பிளசண்டாவும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சு ஹச்சிஜி ஹார்மோன்ஸும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும். நாட்கள் அதிகமாக ஆக ஆக ஹச்சிஜி ஹார்மோன்ஸும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த ஹச்சிஜி ஹார்மோன் வந்து சுரக்கிறப்போ உங்களுக்கு முக்கியமான சிம்டமான நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து ஃபீல் ஆகும். அதாவது வாந்தி வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வாந்தியே கூட எடுத்துருவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஹச்சிஜி நிறைய சுரக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த சிம்டம் எப்ப தெரியும்னா நீங்க இன்டர்கோர்ஸ்ல முடிச்சதுல இருந்து 20 நாட்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த சிம்டம் வந்து முக்கியமா பீரியட் தள்ளி போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க இந்த சமயத்துல யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஞ்ச நாட்கள்ல ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால ஒரு சில பேத்துக்கு பிரஸ்ட் பெயினும் ஏற்படும். பிரஸ்ட் பெயின் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நிப்பிள்ல வந்து லைட்டா ஷார்ப்பா குத்துற மாதிரியான ஒரு வலியா இருக்கும். இது ரொம்ப அதிகப்படியான வலியாவும் இருக்காது. பட் கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம் இருக்கான்னு ஒரு டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி வரிசையில தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச ஒரு 6 to 12 நாட்களுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த இம்ப்ளான்டேஷனால உங்களுக்கு லைட்டான வயிறு வலி ஏற்படலாம், இல்ல ப்ளீடிங் ஏற்படலாம். அதுக்கப்புறமா பாடி டயர்ட்னஸ் இல்ல பாடி பெயின் ஏற்படலாம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியடே மிஸ் ஆகும். பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படலாம். அதுக்கப்புறமா பிரஸ்ட் பெயின் கூட ஏற்படலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெக்னென்ட்டை உறுதி செய்யறதுக்கு உங்க பீரியட் டேட் மிஸ் ஆன 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடா இருக்குன்னா உங்க பீரியட் டேட் வந்து மிஸ் ஆன 10 to 12 நாட்களுக்கு அப்புறமா நீங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க.
இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனே என்னன்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு டாக்டர், ஆனா எனக்கு திருப்பி பீரியட் வந்துருது, இது எதனால? அப்ப எனக்கு பிரெக்னன்ட் தங்கி இருந்து நான் திருப்பி பீரியட் ஆயிட்டேனா, இல்ல பிரெக்னன்சி சிம்டம்ஸையும் நான் பீரியட் சிம்டம்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேனா அப்படிங்கிற கேள்விதான் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ பிரெக்னன்சி சிம்டம்ஸையும் பீரியட் சிம்டம்ஸையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியான 2 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இப்போ உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏற்படுதுன்னா ஏற்படக்கூடிய வலிகள் லைக் பாடி பெயின், பாடி டயர்ட்னஸ், ஹெட் ஏக், இல்ல வயிறு வலி, பிரெஸ்ட் பெயின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும். ஏர்லி பிரெக்னன்சில இந்த பெயின் எல்லாமே ரொம்ப மைல்டா இருக்கும். அதே இது பீரியட் பெயினுக்கு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் பெயின் ஆகட்டும், இல்ல பாடி பெயினா இருக்கட்டும், இல்ல வயிறு வலியா இருக்கட்டும், இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதிகமான வலியா இருக்கும். இந்த மாதிரி அதிகப்படியான வலி இருந்துச்சுன்னா அது பீரியடா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ரொம்ப லைட்டா தான் இருக்கு, இல்ல எனக்கு எந்த ஒரு வலியும் கூட இல்ல அப்படின்னா அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கு பேட் வைக்கிற அளவு ஏற்படவே ஏற்படாது. ஜஸ்ட் 2 to 3 ஸ்பாட்ஸ் ஏற்படலாம். இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் அளவுக்கான ப்ளீடிங் தான் ஏற்படும். ஸோ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இருக்கான்னு ஒரு டவுட்டா இருக்குன்னா அது அதிகப்படியான ப்ளீடிங்கா இருக்காது. அது மாதிரி 1 or 2 days லைட்டா தான் படும், பேட் வைக்கிற அளவுக்கு படாது. பட் பீரியட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் ஆரம்பிச்சு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதுதான் பீரியட்ஸ் ப்ளீடிங். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.